காளியின் அருள்வாக்கு மந்திரம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி வசியம், குழந்தையின்மை, பேய், முனி கோளாறு, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மஞ்சள் காமாலை, சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும். மேலும் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல், சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம பார்க்க இருப்பது மிகவும் அற்புதமான, அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய குட்டிச்சாத்தனுடைய விஷயம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதாவது குட்டிச்சாத்தன் அப்படின்றது 394 வகையான குட்டிச்சாத்தன்கள் இருக்குது. அதுலயும் இன்றைய காலகட்டங்களில், இன்றைக்கும் கிடையாது, எப்போதுமே ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசியமான பயன்படக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த, மிகவும் அற்புதமான, மிகவும் பிரமிக்க வைக்கக்கூடிய, அதிசக்தி வாய்ந்த, பணம் கொட்டக்கூடிய குட்டிச்சாத்தனுடைய வசியம் பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறது. இந்த பணம் கொட்டக்கூடிய குட்டிச்சாத்தனுடைய வசியம் அப்படின்னாக்க, பணம் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்பவும் அத்தியாவசியமான ஒரு விஷயம். பணம் இருந்தால் மட்டுமே தான் நீங்க எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்போ பணம் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்க விடிய விடிய கஷ்டப்படுவாங்க, மிகவும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சாப்பிட கூட நேரம் இல்லாமல் உறக்கம் கூட இல்லாத அளவுக்கு உழைப்பாங்க. ஆனால் அவங்க கிட்டலாம் பணம் காசு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உழைக்க சாப்பிட, உழைக்க சாப்பிட அப்படி தான் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க என்னதான் உழைச்சாலும் பணம் தங்கவே தங்காது. அப்போது இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க காலம் முழுக்க உழைத்து கொண்டு தான் இருக்கணும். அதே போல் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க சாதாரண ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க, சாதாரண ஒரு தொழில் செஞ்சு வருவாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருப்பாங்க. அதே போல் பணம் இருக்கும், அவர்கிட்ட மேலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்க, இதே போல் குட்டிச்சாத்தனை வசியம் செய்கிறாங்க. வசியம் செய்து அவர்களுக்கு தேவையான, அவர்களுடைய பூர்த்தி அடையக்கூடிய விஷயத்த இந்த பணத்தை வச்சு, இந்த குட்டிச்சாத்தனுடைய வசியத்தை வச்சு பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த குட்டிச்சாத்தன் மூலமா பணம் வர வைக்கலாமா, பணம் கொண்டு வந்து கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் நிறைய ஆச்சரியமா கேட்கக்கூடிய நிகழ்வுலாம் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவில் ஒரு நபர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, உங்களுக்கு இது சாத்தியமாகுதா அப்படின்னு. கண்டிப்பாக எனக்கு இது சாத்தியமாகுது. எந்த ஒரு மந்திர பதிவுமே சரி, எந்த ஒரு விஷயமே என்னுடைய அனுபவத்துல இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும்தான் சொல்லுவேன். இல்லாத விஷயங்களை எப்போதுமே நான் சொல்றது கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, மக்கள் மத்தியில சென்றடையக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அதனாலதான் எப்போதுமே எனக்கு சாத்தியப்படக்கூடியது, எனக்கு நடந்தது, நான் அனுபவத்துல பார்த்த விஷயங்கள் மட்டும் பகிர்ந்து கொள்வது என்னுடைய பழக்கம். இப்போ இந்த குட்டிச்சாத்தனை என்ன செய்யலாம், எப்படிலாம் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த குட்டிச்சாத்தனை வைத்திருக்கக்கூடியவர்கள் பணத்துக்கு ஒருபோதும் நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது. நீங்க ஒரு சின்னதா ஒரு தொழில் பண்றீங்க, சின்னதாவோ அல்லது பெரிய லெவல்ல பண்றீங்க, அந்த தொழிலுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும் அப்படின்னாக்க உங்ககிட்ட கண்டிப்பா பணம் வேணும். அப்போ பணம் வேணும் அப்படின்னாக்க என்ன செய்யணும், இந்த குட்டிச்சாத்தனை வசியப்படுத்தணும். இந்த குட்டிச்சாத்தனை வசியப்படுத்தினீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல இந்த குட்டிச்சாத்தான வசியப்படுத்திட்டோம் அப்படின்னாக்க இந்த குட்டிச்சாத்தா நமக்கு பணம் கொட்டி கொடுக்கும். ஏன் இந்த குட்டிச்சாத்தான நான் வசியப்படுத்திட்டேன், இது எனக்கு எப்படி பணம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நீங்க எப்போதும் செய்யக்கூடிய பூஜைய ஒரு இடத்துல, அதாவது நீங்க எப்பொழுதும் வழக்கமாக செய்யக்கூடிய இடத்துல, அதாவது ஆரம்பத்துல இந்த குட்டிச்சாத்தான வசியம் செய்வதற்காக ஒரு இடம் தயார் செய்து அந்த இடத்துல பூஜை பண்ணிருப்பீங்க அல்லவா, அந்த இடத்துல நீங்க அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். அதாவது போன பதிவுல நான் மந்திரம் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஏதோ ஒரு விஷயங்கள்னால இந்த மந்திரமானது கொடுக்கல.
இப்போ இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் தர்றேன். இந்த மந்திரம் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, பூஜை முறைகள் எல்லாமே முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய வீடியோ பதிவுல இருக்கு. பூஜை முறைகளை பார்த்துக்குங்க. இதுல மந்திரங்கள் இருக்கு. பார்த்துக்கிட்டு முறைப்படி இந்த பணம் கொடுக்கக்கூடிய, பணம் கொட்டி கொடுக்கக்கூடிய குட்டிச்சாத்தனை வசியம் செய்து கொண்டு பணம் வாங்கக்கூடிய முறைகள் எப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. அதாவது நான் சொன்னது போல நீங்க பூஜை செஞ்சிருக்கக்கூடிய இடத்தை தேர்வு பண்ணிக்கணும். அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா, அதாவது இந்த குட்டிச்சாத்தனுடைய மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு பணம் நீங்க உட்கார்ந்து எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல பணத்தை கொட்டி கொடுக்கும். எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியாது. நீங்க மந்திரம் சொல்லும் பொழுது உங்க கையில பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான குட்டிச்சாத்தான் தான் இந்த பணம் தரக்கூடிய குட்டிச்சாத்தான். இப்போ இதனுடைய மந்திரத்தை நம்ம பார்ப்போம். ஓம் நம சிவாய, பணக்குட்டிச்சாத்தான், பொன்னெடு, பூவெடு, பணமெடு, ஹிம்பட் ஸ்வாக. ரொம்ப எளிமையான மந்திரம், எல்லாருனாலையும் மனப்பாடம் செய்யக்கூடிய மந்திரம். அதனால பணம் எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மந்திரத்தை முறையாக சித்தி செய்து இந்த குட்டிச்சாத்தனுடைய வசியத்தை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் வெளியே வந்துடுங்க. தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு பயனுள்ள எல்லா விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.